السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கனிவான அல்லாஹ்வுடைய சலாம் சொல்றது சுன்னத்து, பதிலளிப்பது வாஜிபு. ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பதில் சலாம் சொல்லலைன்னா ஒரு வாஜிபை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்களே அப்படிங்கிறது சொல்லலாமா வேணாமான்னு தயங்கி சொல்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஆச்சரித்து நல்லா இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க நினைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் முடிச்சிருக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்த அந்த வரலாறுகளை அல்லாஹ்வுடைய மாபெரும் கொண்டு நம்ம பார்த்து வருவோம். நேற்று ஒரு விஷயம் சொன்னாங்க, யா முனைஜ், மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம், நிச்சயமாக இந்த இணை வைக்குதல் இருக்கின்றதே இது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறாங்க. சரி, அடுத்தது பாருங்க, அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, வஸைனல் இன்சான பிவாலிதை. அடுத்த விஷயம், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடக்கும். நம்ம ஏற்கனவே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொட்டியில் இருக்கும்போது பேசினாங்க. அது நம்ம சில நாட்களுக்கு முன்பாக நம்ம பார்த்தோம். அவுசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மா தும்து ஹய்யா வ பர்ரம் பிவாலிததி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் 3 விஷயத்திற்காக ஏவப்பட்டிருக்கின்றேன். ஒன்று தொழுகை, இன்னொன்று ஸகாத், அடுத்தபடியாக நான் என் பெற்றோர்களுக்கு அடிபணிந்து நடக்கும். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக ஒருத்தரை சொல்றான் அப்படின்னு சொன்னா அது யாருன்னா பெற்றோர்கள் குறித்து அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாம் வரக்கூடிய இந்த 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் என்று நாம் சொல்லி இன்ஷா அல்லாஹ் அது அந்த நாளாக கூட இருக்கலாம். அந்த நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் பேசக்கூடிய தலைப்பே ஒரு சில நபர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த தலைப்பை தான் எடுத்து வச்சிருக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய அதிகமான நேரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேச இருக்கின்றோம். அதனால கண்ணியமான அல்லாஹ்வுடைய நான் திரும்ப சொல்வது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தனக்கு அடுத்தபடியாக சொல்லுவான், நீ பெற்றோர்களிடம் மிக நல்ல முறையில் நடக்கும். அதைத்தான் இங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2வது விஷயமாக சொல்றாங்க, வஸைனல் இன்சான பிவாலிதை. அந்த பெற்றோர்கள் விஷயமாக எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அழகா பாடம் எடுக்கிறாங்க. யாருக்குன்னா அவங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு எடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நமக்கு எடுக்கிறாங்க. யாருங்க? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நமக்கு எடுக்கிறாங்க. செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு அழகாக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல பேசினா நம்ம என்னமோ பெருசா அதையிலே சாதிச்சுட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம மனைவிமார்கள் செய்யற சேவைகள் அவங்க செய்யறது இருக்கின்றது குர்ஆன் ரொம்ப அழகாக பேசுது. அதுல குறிப்பாக நீங்க சும்மா என்னன்னா நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம மனைவிமார்களை பத்தி ஒரு பெருசா சொல்லிக்கிறதே இல்லை. உண்மைதானே? அது யாராவது ஒருத்தவங்க உட்கார வச்சு, என் பையன் குழந்தைகளை உட்கார வச்சு, உங்க அம்மா அப்படிடா, உங்க அம்மா இப்படா சொல்லியிருக்கிறதா? சொல்லுங்க. இல்ல, குர்ஆன் சொல்லுது, அட பேசுது. உன் பையன்கிட்ட உட்கார வச்சு பேசு. உன் தாய் எப்பேற்பட்டவர்கள், அவர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நீ வர முடியாது. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நான் மலடன் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கு நிர்ணயிப்பதற்கு அது என் மனைவியின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் முடிஞ்சு. கொஞ்சம் யோசனை பாருங்க. மனைவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்லவே. நான் ஆண்மையில் அற்றவன், நான் ஆண்மையுள்ளவன் என்பதை நிர்வகிப்பதற்கு யாருங்க சான்று? யாருங்க சான்று? மனைவி சான்று. நம்ம இன்னைக்கு அவங்க என்ன நிலையில் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏதோ ஒரு வேலைக்காரியை போட்டு, ஆனால் குர்ஆன் சொல்லி காமிக்கின்றது, அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அடுத்த உபதேசம் செய்யலாம். என்ன செய்யறாங்க? அம்மாட்ட அத்தாட்ட நல்ல முறையில நடந்துக்கோன்னு நிறுத்தல. அடுத்து அவங்க சொல்றாங்க, உங்க அம்மா இருக்குது, உங்க அம்மா ரொம்ப பலகீனமானவங்கப்பா, அம்மாவை கத்த வைக்காத, அம்மாவை கத்த வைக்க. குர்ஆன் பேசுது, ஹமலதுஹு வஹ்னுன் அலா வஹன்.
அவங்க ஏற்கனவே பலகீனமானவங்க, பலகீனத்துக்கு மேல பலகீனமானவங்க. அவங்க நான் சொல்லிக் கொடுக்கணும். கணவர், நான் என் குழந்தைகளுக்கு என் மனைவியை பற்றி சொல்ல வேண்டும். அப்பதான் என் மனைவியினுடைய, அதாவது அந்த குழந்தையினுடைய தாயின் மீது நம் குழந்தைகளுக்கு என்ன வரும் சொன்னா ஒரு மதிப்பு மரியாதை வரும். நம்ம எப்ப பார்த்தாலும் வாடி போடி டீ வாங்கி குடி, அதில் டீ வச்சுட்டு வாடி, அது இது சொல்லிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா என் குழந்தை அவங்க அம்மாவை எப்படி மதிப்பாங்க? யார் கற்றுக் கொடுப்பது? யார் கற்றுக் கொடுப்பது? ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாடம் எடுக்கிறாங்களே, உங்க அம்மா இருக்காங்களே பலகீனமானவங்கப்பா, அந்த பலகீனத்துக்கு மேல பலகீனம் அவர்கள். குர்ஆன் பேசுது, குர்ஆன் பேசுது. லுக்மான் சார் சொன்னாங்க, சொல்லி போட்டு சொல்றாங்க, ஆமை அந்த 2 வருடங்கள் ஆமை, அந்த 2 வருடங்கள் அந்த பால் குடிக்கக்கூடிய கஷ்டம், பால் கொடுக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லுமா. என் மனைவி என்னென்ன சிரமங்கள் மேற்கொள்கிறார்கள் இந்த குழந்தை வளர்ப்புக்காக வேண்டி, அது அத்தனையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லி சொல்றாங்க. வெறும் வரம்பி மாளிகையோடு இருக்கிற அம்மாட்ட நல்லா நடந்துக்குப்பா, அம்மாட்ட நல்லா நடந்துக்குப்பா அப்படிங்கிறத அல்லாது. அவங்கள்ட்ட சொல்லணும் எவ்வளவு சிரமப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாளைய நாளுக்கு சுற்றால சாப்பாடு சகருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனது மனைவி 3 மணிக்கு எழுகிறார்கள், எனக்கு சுட சுட அரிசி வேணுமா, நைட்டே ஆக்கி வச்சா ஒத்துக்க மாட்டேங்கிறமே, நைட்டே ஆக்கி வச்சா ஒத்துக்க மாட்டேங்கிறமே. 3 மணிக்கு எந்திரிச்சு அரிசியை போட்டு அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாம் எடுத்து சுற்றால எடுத்து வச்சுட்டு நம்ம ஏதோ பெரிய நாடு வீட்டு புட்டு மாதிரி நம்ம 4 மணிக்கு எழுப்பிடுவாங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு. என்னத்தை கிழிச்சோம் அதெல்லாம் நமக்கு விளக்கு. யாரும் கோச்சுக்காத கண்ணியமான எல்லாம் இருந்தார்கள், அதெல்லாம் நமக்கு தெரிகிறது இல்லையே. எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் நமக்காக. நான் கேட்கிறேன், நமக்கு வேலை செய்யணும், அவங்களுக்கு எங்க வேத்து வடியுது அப்படி நம்ம என்ன அவங்களுக்கு செஞ்சிட்டோம்? அதனால லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, ஓ மனைவியை பத்தி எடுத்து சொல்லு உன் குழந்தைகிட்ட. அப்பதான் அந்த குழந்தை ஓ மனைவி மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நம்மளை பத்தி நம்ம மனைவி சொல்றாங்களோ இல்லையா அது வேறு விஷயம். ஆனா குர்ஆன் சொல்லுது, ஒரு கணவனாக நீ உன் மனைவியை பற்றி உன் குழந்தையிடம் சொல். எப்படி சொல்லு அப்படின்னு சொன்னா, ரொம்ப சிரமப்பட்டு உங்களை எதிர்த்தாங்க, சும்மா கொஞ்சத்துக்கு சிரமம் எல்லாம் இல்லை சொல்றாங்களா இல்லையா? குழந்தையை ஈன்றெடுப்பது என்பது மறுபிறவி அல்லவா? குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சும்மாவாது இல்லையே. தன்னுடைய முழு உடலுடைய சக்தியை கொடுத்தல்லவா அந்த குழந்தையை தாய்மார்கள் வெளியில எடுக்கின்றார்கள். சும்மா வரல, கத்தி வச்சுட்டு வர்றதல்ல அது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு உள்ளுக்குள்ள விந்து போனதிலிருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்கின்ற. அதனாலதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டிருக்கிறேன்? உம்முக்கு, உன் தாயை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அடுத்தது யாருக்கு? உம்முக்கு, உன் தாய் தான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபி 3வது கேட்கறாங்க, சரி யா ரசூலுல்லாஹ், சரி என் தாயை நான் பார்த்துக்கிறேன், அடுத்து யாருக்கு? ரசூலுல்லாஹ் அட உன் தாய்க்கு தான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். எத்தனை தடவை? 3 தடவை. அந்த சஹாபி என்ன தாயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு 4வது தடவை யா ரசூலுல்லாஹ், அடுத்து நான் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பா உன்னுடைய தந்தைக்கு நீ கட்டுப்பட்டிருக்கணும். ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க, ஏன் எங்களது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குழந்தை உருவாகுவதற்கு 2 நபர்கள் காரணம், தாயும் தந்தையும். ஆனால் எங்களது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தாயை ஏன் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக ஹதீஸுடைய விளக்கத்தில் எழுதுறாங்க. அதுல முதல் விளக்கம் என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, வயிற்றுக்குள்ள போய் 2 மாசத்திலிருந்து அவள் படிக்கிற பாட்டிற்காக வேண்டி முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உம்முக என்பதாக சொன்னாங்க. 2 மாசத்திலிருந்து ஆரம்பிக்குது 10 மாசம் வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் போறதில்லை. சஃபர் நிறுத்திக்கிறாங்க, டூர் நிறுத்திக்கிறாங்க, எல்லாத்தையும் நிறுத்துறாங்க. வாந்திக்கு மேல வாந்தி, வாந்திக்கு மேல வாந்தி, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு சிரமம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்முக், முதல் தடவை உம்முக என்பது 2 மாதத்திலிருந்து 10 மாதம் வரை. அதற்கு பிறகு அந்த சஹாபி கேட்டாரா அல்லவா, அடுத்தது யாருக்கு? ரசூலுல்லாஹ் அடுத்தது யாருக்கு சொன்னாங்க? உம்முக்குன்னு சொன்னாங்க. விளக்கம் முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், அவர் உயிரை பணயம் வைத்து உன்னை இந்த உலகத்திற்கு ஈன்றெடுக்கின்றார். எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது முறையாக சொன்னார்கள், உம்முக, உன் தாய்க்கு நீ அடிபடி, நீ உன் தாய்க்கு அதிகம் கட்டுப்பட்டிருக்கிறாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3வது
விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குழந்தை பெற்றெடுத்து அதோடு தண்ணி தொளித்து விடுவது கிடையாது. அதோடு இல்லை, அதற்கு பிறகு அந்த பெண்ணானவள், அந்த தாயானவள், அந்த குழந்தை பசிக்கின்ற பொழுதெல்லாம் 11, 12, 1, 2 நம்ம கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கோம். நினைச்சிட்டு இருக்கிறோம், கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா அந்த குழந்தை ஒரு லேச அழுகக்கூடிய சமயத்துல அப்படியே மனைவி சொல்றாங்களே, பசிக்கு அழுகுதுன்னு சொல்றாங்களே, அந்த 2 வருடம், அதைத்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஃபிஸாலுஹு ஆமைன், 2 வருடங்கள் உனக்கு பால் ஊட்டுகிறான். அந்த 2 வருட காலங்களில் அவள் எங்கேயுமே அதிகமாக செல்வதில்லையே. குறிப்பார் பால் கொடுக்கணும் என்னிட்ட 24 மணி நேரம் முழு சிந்தனை அந்த குழந்தை, அந்த தாய்க்கு 2 வருடம் யார் மீது இருக்கும் சொன்னா தன்னுடைய குழந்தையின் மீது இருக்கும். நீங்க நான் சொல்ல முடியுமா திடீர்னு குழந்தை அழுகுது எதுக்குன்னு சொல்ல முடியுமா? எந்த ஆணினாலும் சொல்ல முடியாது. ஆனால் பெற்றெடுத்த தாய் சொல்கிறாளே, வயிற்று வலியின் காரணமாக அழுகிறது. சில நேரங்களில் சொல்கிறாளே, எறும்பு கடித்திருக்கின்றது அழுகிறது. சில நேரங்களில் சொல்கிறாளே தாய் ஏன் அழுகிறார்? பசிக்கு அழுகிறது என்று சொல்கிறார்கள். இப்படி பிரித்து எவ்வாறு அவர்கள் அறிய முடிகின்றது? அழுகை ஒரே மாதிரித்தானே இருக்கின்றது. ஆனால் அந்த அழுகையினுடைய நேரத்தை வைத்து, அந்த அழுகையினுடைய அந்த காரணத்தை மிக அழகாக எந்த ஆணினாலும் சொல்ல முடியாது. அதை யார் மட்டும்தான், மனைவி மட்டும்தான் சொல்ல முடியும். எனவேதான் எங்கள் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து கேட்கக்கூடிய சமயத்தில் நான் யாருக்கு அதிக கடமைப்பட்டிருக்கின்றேன்? தாய் தாய் தாய். 2 மாசத்திலிருந்து ஆரம்பிச்சு 10 மாசம் வரைக்கும், அதற்கு பிறகு டெலிவரி, அதற்கு பிறகு லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க 2 ஆண்டுகள் உனக்கு பால் கொடுத்தாங்க. இது 2வது விஷயமாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. 2வது விஷயமாக ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் விஷயம் இணை வைக்காதே. 2வது விஷயம் நம் மனைவியை பற்றி நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மா எவ்வளவு சிரமப்படுறாங்க, அம்மா அவ்வளவு சிரமம் பண்ணாங்க, நீ இந்த உலகத்துக்கு சும்மா வரல, இந்த உலகத்துக்கு சும்மா இத மாதிரி. அது வந்து நான் 50 சொன்னேன் இல்லையா, அம்மாவுக்கு கட்டுப்பட்டு நட அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இன்னொன்னு தெளிவாக பேசுறாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நீங்க தெளிவாக உங்களுடைய மனைவி பத்தி நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, நீங்க எடுத்து சொல்லுங்க என்பதான் என்ன தெளிவாக பேசுறேன். நான் இன்னைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 செய்தியாவது சொல்லணும்னு சொல்லி நான் நினைச்சிட்டு வந்தேன். ஒரு செய்தியோடு என்ன செஞ்சு முடிஞ்சிருச்சு, டைம் என்ன செஞ்சு ஆயிடுச்சு. அடுத்த செய்தியாக லேசாக தொட்டு வச்சு இன்ஷாஅல்லாஹ் நம்ம நாளைக்கு அந்த விஷயத்தை போய்க்குவோம். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, உன் பெற்றோருக்கு இணை வைப்பதை தவிர மீதி எல்லாத்துக்கும் நீ கட்டுப்பட வேண்டும். அடுத்த விஷயம், உனக்கு தேவையில் உன் சம்பந்தப்படாத விஷயத்தில் நீ மூக்கை நுழைக்காது. இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கணும்? யார் சொல்லிக் கொடுக்கணும்? நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கணும்? குழந்தைகள். நேற்றுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் ஷானு சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த தலைமுறை நம்மை விட மிக சிறந்த தலைமுறையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா